நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த முழக்கங்கள் என்னவாக இருக்கிறது? கள நிலவரம் என்ன? விவரிங்க. வணக்கம் தனலட்சுமி. நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில், அதாவது அம்பேத்கர் என்பது பேஷன் ஆகி போய்விட்டது, அதற்கு பதிலாக கடவுளுடைய பெயரை உச்சரித்தால் கூட புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் பேசியிருந்தார். இது எதிர்க்கட்சிகள் மற்றும் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய அனைவர் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அவருக்கான எதிர்ப்பு குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் திமுக, அதன் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்டோர் ரயில் மறியல், சாலை மறியல், உருவ பொம்மை எரித்தல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. அங்கு சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லக்கூடிய அந்த ரயிலை மறித்து அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் தார்மீக மன்னிப்பு கோர வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அமித்ஷாவுக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். இதனை அடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரயில் என்பது தாமதமாக சென்றது. இதன் காரணமாக போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.